கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற ஆசிரியர் கைத்தட்டவான். இது வாரியின் பாடல் வரிகள். அந்த வரிகளுக்கு 1,15,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகையும் 20 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவும் 83,426 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் 76,663 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாடும் பதில் எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் தலைவர்களை வழங்குகிறேன். துணை முதல்வர் மாண்புமிகு உதயசார் அவர்களை வழங்குகிறேன். மக்கள் மற்றும் மருத்துவ நலத்துறை அமைச்சர் அவர்களை வழங்குகிறேன். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களே, மரியாதைக்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரிய மண்டல குழு தலைவர்களே மற்றும் நிலைக்குழு தலைவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சிறந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்ப நம்ம ராஜாஜி பாடல் வரிகள் தான் இங்க நிலை பெறுகிறது. நம்ம சென்னை மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் ஏன்னா எதை சொன்னாலும் அதை உடனே செய்து தரக்கூடிய நம்முடைய மேயர் அவர்கள், நம்முடைய ஆணையர் அவர்கள் அந்த ராஜாஜி பாடல் வரிகள் குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்திக்கான இந்த பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. ஏன்னா எங்க மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையாக உடனே சரி செய்யப்படுகிறது. இப்போ சமீபத்தில் பட்டியலுக்கு வார்டுக்கு வருகை தந்த மேயர் அவர்களும் நம்முடைய ஆணையர் அவர்களும் அங்க மாற்று கொடுத்து பார்க்க வந்தாங்க. அங்க ஒரு 2 கோடியில் தான் அங்க திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. ஆனா அங்க பார்த்து அங்க இருக்கிற மாடுடைய எண்ணிக்கைகளை பார்த்து அங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்து மேலும் 7 கோடி சேர்த்து 10 கோடிக்கு அங்க மாற்று கட்டத்துக்கு உத்தரவிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அங்க அவங்க கோரி வச்ச இந்த மாதிரி குடும்பம் கிட்டத்தட்ட 25,000 குடும்பங்கள் இருக்குது. ஆனா ஒரு சமூக கூடம் கூட இல்லைன்னு சொன்னாங்க. அது உடனே அவர்கள் அந்த இடத்துல மேயர் ஏற்பாடுகள் செய்து சுமார் 10 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அதற்காக அவர்களுக்கும் அந்த மாற்றுத்தொழிலுக்கு 10 கோடியும் அந்த சமூக கூடத்துக்கு 10 கோடியும் அவர்கள் சேங்ஷன் பண்ணி கொடுத்ததுக்காக இந்த வாழ்க்கை சார்பாக அவருக்கு இந்த மனமான நன்றியை வழக்கத்தை தெரிவித்து போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளித்துறை கார்பரேஷன் பள்ளித்துறை சிறந்த முறையில் செயல்படுகிறது. அதுக்காக நம்முடைய ஆணையர் அவர்களே, நம்முடைய மேயர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் நம்முடைய தேசிய மேல இருக்காங்க நம்ம விஜயதானிக்கும் நம்முடைய கல்வி நிலையத்தை குறிப்பாக இந்த பாலா கிருஷ்ணாவர் உள்ளிட்ட வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பள்ளித்துறை சும்மா சொல்லாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி மாதிரி இப்போ ஒரு பள்ளி கட்டணம் காட்டீங்கன்னா அதுக்கான வண்ண ஓவியங்கள் அவங்களுக்கே ஒப்பந்த புள்ளியில் குற்றவியல் போகுது. அற்புதமா சுவர் ஓவியங்கள் வரைகிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மாதம் கேட்ட சொன்னா அந்த கான்ட்ராக்ட் அந்த வண்ண ஓவியங்கள் வரைய சொல்றீங்க. அதான் பார்க்கும்போது பார்த்தா தனியார் பள்ளி அவங்க 1 லட்சம் 2 லட்சம் பீஸ் வாங்கி அதை அழகுபடுத்தலாம். ஆனா நம்ம கார்பரேஷன் பள்ளி பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக அழகாக இருக்கிறது. அதனால் பள்ளிக்கு கல்வித்துறைக்கும் நம்முடைய நிலைக்குழு தலைவர் பாலா விஸ்வநாதன் அவர்களுக்கும் அந்த துறை சேர்ந்த விஜயகாந்த் மேடம் அவர்களுக்கும் அது குறிப்பாக வழக்கத்திற்கு மேயர்களுக்கும் துணை மேயர்களுக்கும் ஆணையர்களுக்கும் இதில் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து வருகிறோம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஸ்கூல் தான் அதுக்கு முன்னே பக்கத்துல பெற்றோர் பள்ளி எங்க ஸ்கூல் சொல்லி அதை சேர்ந்து சொல்லுவாங்க. அந்த திட்டம் முன்னே இருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னா அந்த டீச்சரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது உடனே பார்த்தா வாட்டர் கார்பரேஷன் பள்ளியிலிருந்து கல்லுக்குட்டை பக்கத்துல 3 கிலோமீட்டர் தூரம். அந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்டோ கொடுத்துருக்கீங்க. அந்த ஆட்டோ போயிட்டு அவங்க வீடுகளா போட்டு பெற்றோர்கிட்ட ஏன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை போட்டு எல்லாமே கொடுக்குறீங்க. அதை நம்ம ஷூ கொடுக்குறோம், யூனிஃபார்ம் கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம், மதிய உணவு கொடுக்குறோம். மதிய உணவு சாப்பிட்டு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் பார்த்தேன். அதை டிஃபன் பார்த்து கட்டிட்டு போறாங்க. என்னன்னா அவங்க அப்பா லேட் ஆகும். அதுக்கு நம்ம ஆசிரியர் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க கட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பள்ளி இந்தியாவில் எங்க இருந்து அந்த வகையில் பள்ளித்துறையும் நம்முடைய மாநகராட்சி மேயரோடு ஆணையரோடு நம்முடைய கார்பரேஷன் அதை சென்னை தலைவர் மாநகராட்சி வார்த்தைகளும் பாராட்டுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் எல்லா துறையிலும் தான் முன்னுகிறது. தமிழ்நாடு அதை கல்வித்துறையில பாருங்க, மருத்துவத்துறை, விவசாயத்துறை,
தொழில்துறை எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி வந்து 8 தான் ஜிடிபி என்ற ஆங்கிலத்தில் கூறுவாங்க. 8 தான் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அதாவது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8. ஆனா தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மட்டும் 9.69 என்ற அளவுக்கு அதிசயத்தக்க வகையில் அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. எல்லா துறையிலும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையை பார்க்கும்போது நம்முடைய தமிழக அரசின் வளர்ச்சியையும் ஆட்சித்தன்மையை பார்க்கும்போது அது விவசாயம் என்ற படத்துல அது ஒரு பாடல் வைக்கத்தான் ஞாபகம். இருந்ததெல்லாம் நாட்டில் பல வண்ணப்பொழி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, ஆனால் பார்க்க வேண்டும் ஒரே சின்ன படி, அவன் கஷ்டம் இல்லை என்றும் அண்ணப்படி என்று காட்டுவார்கள். அந்த நேரம் நீடிக்கும் 2026 திமுக தான் மீண்டும் ஆட்சி வரும்.